வணக்கம். இந்த வீடியோவில் காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் நிறையா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட்டிங் ஏஜென்சிஸ் லைக் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களோட நம்பர்ஸும் நம்ம பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் இருக்குது. ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமில் அவரால் கிளியர் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமோட நேச்சர் என்னன்றது அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவரால் ஈஸியாக சர்வீஸ் வாங்க முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நான் 4ஆக பிரிச்சுருக்கேன். இது வந்து ஒரு டிகிரி முடிச்சோ இல்லை ஒரு 10th முடிச்சிட்டோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாப்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நம்ம பார்த்தோன்னா சிவில் சர்வீஸ் ரிலேட்டட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி சார்பாக நடத்தக்கூடிய குரூப் 1, 2, 4 எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி கம்பைன்டு கிராஜுவேட் லெவல், இதெல்லாம் வந்து நான் சிவில் சர்வீஸ் ரிலேட்டடாக சொல்லுவேன். மக்கள் பணி சார்ந்த தேர்வுகள் இதெல்லாம். இன்னும் நிறையா தேர்வுகள் இருக்குது. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை கொடுத்துருந்தேன். அப்புறம் ரெண்டாவதாக இருக்கிறது இன்ஜினியரிங் பேஸ்டு எக்ஸாம்ஸ். இதில் யூபிஎஸ்சி வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ, அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லையும் ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை லா பேஸ்டு எக்ஸாம், மெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸாம், இந்த மாதிரி நிறையா போட்டித் தேர்வுகள் இருக்குது. இத்தனை வகை தேர்வுகளில் நம்ம எந்த தேர்வுக்கு படிக்கிறோன்றதில் நம்ம கிளியராக இருக்கணும். அந்த தேர்வை நாம் சரியாக செலக்ட் பண்ணி அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது வெற்றின்றது ஈஸியாக நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு எக்ஸாம் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டோம்னா நமக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எவ்வளோ நேரம் நம்ம படிக்கணுன்றது. இது எல்லாருமே பொதுவாக அதிகபட்சமான ஆஸ்பிரன்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி தான். சில பேர் 16 மணி நேரம் படிங்க, 20 மணி நேரம் படிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு ஒரு 4 மணி நேரம் குவாலிட்டியாக படித்தாக்குள்ளே இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஒரு 8 மணி நேரம் படித்தா தட்ஸ் மோர் தேன் எனஃப்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, இந்த படிக்கிற நேரம்ன்றது டெபெண்டிங் அப்பான் த ஆஸ்பிரண்ட் தான் அது வேரி ஆகும். ஏன்னா சிலர் வந்து ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் கிடச்சா அதுவே ஒரு பெருசாக இருக்கும். சிலர் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமான டைம் இருக்கும். ஸோ இது வந்து பர்சன் பொறுத்து தான் மாறும். இது ஒருத்தவங்க இதுதான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இவ்வளோ நேரம் தான் படித்தாகணும்னு இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் ஹார்ஸ்ன்றது ஒரு 4 to 8 ஹவர்ஸ்ன்றது இட்ஸ் அஃபோர்டபுள் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ எப்படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த 5 ஸ்டேஜஸை ஒரு ஆஸ்பிரண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாருன்னா அவரால் கண்டிப்பாக எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி கிளியர் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வர முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சிலபஸ், பாடத்திட்டம். ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமோட சிலபஸை நம்ம ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம டெய்லியுமே அதை பார்க்கணும். சிலபஸை மனப்பாடமாக நமக்கு தெரிஞ்சிச்சுனாலே எந்த டாபிக் படிக்கணும், எந்த டாபிக் படிக்கக்கூடாதுன்றதை பற்றின ஐடியா நமக்கு கிடச்சிரும். 95 to 99% வந்து சிலபஸ்லேருந்து தான் கேள்விகள் இருக்கும். ஒரு 1 to 2% தான் டிவியேட் ஆகி வெளில போவாங்க. ஸோ சிலபஸை வந்து ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த சிலபஸை டெய்லி நம்ம வந்து பார்க்கணும். ரெண்டாவது நான் சொல்லியிருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இது எதுக்கு சொல்கிறதுனா, ஒரு எக்ஸாம் வந்து கேள்விகள் எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ஒருத்தர் படிக்கிறாருன்னா அவருக்கு லாஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்த கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவர் அந்த கொஷின்ஸை டெய்லி அவர் பார்த்து எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கான வெயிட்டேஜ் என்னன்றதை அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு அந்த எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கோ அந்த வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டை முதல்ல அவர் படித்து வைக்கணும். இந்த ரீசனுக்காக தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜான சிலபஸ், ரெண்டாவது ஸ்டேஜான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இதை நமக்கு நல்லா தெரிஞ்சாலே ரிசோர்ஸ் கலெக்ஷன், அதாவது புக்ஸை வந்து நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். பொதுவாக யூபிஎஸ்சி எக்ஸாம் படித்தா என்சிஆர்டி 6th to 12th, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு 6th to 12th சமச்சீர் கல்வி புக்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணோம். இது இல்லாமல் ஒரு சில முக்கியமான ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா லக்ஷ்மிகாந்த் புக், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆத்தர் புக்கை நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்ஸை வந்து டூ மெனி ஆஃப் புக்ஸஸும் நம்மளால் கலெக்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்தோன்னா ஒரு ஆத்தரோட புக்கு ப்ளஸ் 6th to 12th கவர்மெண்ட் புக், அதாவது சமச்சீர் கல்வியோ இல்லை என்சிஆர்டி புக்கோ, அதை நம்ம பார்த்தாலே இந்த எக்ஸாமை 100% நம்மளால் கிளியர் பண்ண முடியும்.
கம்மியாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நிறையா வாட்டி நம்ம ரிவிஷன் திரும்ப திரும்ப படிக்க அந்த டாப்பிக்கை நம்மளால் ஆழமாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ 4வதாக நான் கொடுத்துருக்கிறது வந்து ப்ராக்டிஸ் மோர் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த 3 ஸ்டேஜஸும் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி புக்ஸை யூஸ் பண்ணி நம்ம சிலபஸை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாமுக்கு தயாரான உடனே ஒரு டாப்பிக்லேருந்தும் டெஸ்ட்டை நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி 1 டெஸ்ட்டாவது நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளோட எரர்ஸை நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். டெஸ்ட்டு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒன்று டாபிக் பேஸ்டு டெஸ்ட்டு. இது வந்து ஒரு டாப்பிக்கும் ஒரு 10 to 15 கொஷின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டெஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். 2வது சப்ஜெக்ட் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸை நம்ம அட்டன் பண்ணலாம். 3வதாக இருக்குது ஃபுல் லென்த் டெஸ்ட்டு. அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த மொத்த சிலபஸைக்கும் ஒரு டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணுறது. இந்த மாதிரி 3 விதத்தில் எவ்ரி வீக் வந்து நம்ம டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். 5வதாக நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமானது மாக் டெஸ்ட்டு. அதாவது நம்ம எந்த எக்ஸாமை சூஸ் பண்ணோமோ அந்த எக்ஸாம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மாதிரி தேர்வு தான் மாக் டெஸ்ட்டு. இது வந்து நம்மளோட ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் பிஃபோரே நம்ம எழுத ஆரம்பிச்சிடணும். ஒரு 3-4 டெஸ்ட்டை நம்ம எழுதினா தான் நமக்கு வந்து ஃபைனல் எக்ஸாமை ஒரு ஃபியர் இல்லாமல் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டை ஒரு எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 மார்க் டெஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதுதான் நம்ம சக்ஸஸை உறுதிப்படுத்தும். நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்ஸ் மூலிமா உங்களால் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகி உங்களால் சக்ஸஸை என்ஷூர் பண்ண முடியும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான ரிப்ளைவை உங்களுக்கு சீக்கிரமே அனுப்புகிறேன். இந்த சேனலில் நான் சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோ அப்புறம் எக்ஸாம்ஸ் தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோஸும் பாருங்கள். போய் ஒரு ஆஸ்பிரண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ப்ளேலிஸ்ட் நான் உனக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டையும் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.